Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 55, 1989 Part 10, Sunday Law Part 2. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 55வது பிரசன்டேஷன். 1989 பகுதி 10 பார்க்க இருக்கிறோம். நியாயராசிரியப் சட்டம் பகுதி 2. இதை நாம் தொடங்குவதற்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் பிதாவே, சத்தியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் பிதாவே. இதோ எங்களுடைய சபைக்கு நீர் இந்த சத்தியத்தை கொடுத்தீர் பிதாவே. அதை நாங்கள் விட்டுவிட்டோம். மறுபடியுமாக உங்களுடைய அன்பின் நிமித்தமாக, கிருபை நிமித்தமாக எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுக்கிறீர் பிதாவே. இந்த சத்தியத்தை நாங்கள் மறுபடியும் விட்டுவிடாதபடிக்கு இதை பிடித்து கொண்டு நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு எப்படியாவது கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக மாற எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. இந்த சத்தியம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த தீர்க்க தரிசனங்களை ஆராய எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. பேசப்போகிற என்னோடு நீர் இருக்க வேண்டுமே ஜெபிக்கிறேன் பிதாவே. உடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தரும் பிதாவே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி கொடுத்தாலும் பிதாவே. இந்த சத்தியங்கள் அவர்களுக்கு புரியும்படியாக செய்யும் பிதாவே. இயேசுவினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமேன். நாம் 1989 என்கிற ஆண்டை தியானித்து வருகிறோம். இது தீர்க்க தரிசனத்திலே முடிவு காலம் என்று நாம் படித்தோம். நம்முடைய லவோதிக்கியா திருச்சபைக்கு கடைசி காலம் 1989ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இது எப்பொழுது நிறைவடையும் என்றால், நியாயராசிரியப் சட்டம் வரும் பொழுது இந்த கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது. 1989 நியாயராசிரியப் சட்டம் வர வரைக்கும் தேவன் சபைக்கு கிருபையின் காலத்தை கொடுக்கிறார். இழந்து போன சத்தியத்தை மறுபடியுமாக சபைக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் இதை கேட்டு உணர்ந்து இதை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தேவன் 1,44,000 பேராக சேகரிக்கிறார். நாம் தானியேல் 11:40-45 இந்த வசனங்களை தியானித்து வருகிறோம். 41வது வசனம் நியாயராசிரியப் சட்டத்தை குறித்து பேசுகிறது. அந்த வசனத்தை நாம் ஆராய்ந்தோம். அந்த வசனத்திலே 2 வகுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 வகுப்பினர்கள் யார் என்று சென்ற ப்ரெசன்டேஷனில் நாம் பார்த்தோம். ஒரு வகுப்பினர்கள் விழுந்து போகிறார்கள், ஒரு வகுப்பினர்கள் அவர்கள் தப்பி போகிறார்கள் என்று நாம் படித்தோம். அநேகர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் நியாயராசிரியப் சட்டம் வருகிறது என்று போதிக்கிறீர்கள், ஆனால் சுவிசேஷத்தை நீங்கள் போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிறார் என்கிற இந்த சுவிசேஷத்தை போதிக்காமல் நியாயராசிரியப் சட்டம் வருகிறது, கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று யூதர்கள் மாதிரி நீங்கள் போதிக்கிறீர்கள் என்று அநேகர் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி சொல்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்தோ அல்லது சுவிசேஷத்தை குறித்தோ எந்த ஒரு அறிவும் இல்லை என்று நாம் தெளிவாக பார்க்க முடியும். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே திருச்சபையானது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையானது காத்து கொண்டிருக்கிற அடுத்த ஈவெண்ட், அடுத்த காரியம் என்னவென்றால், அடுத்த சம்பவம் நியாயராசிரியப் சட்டம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் இருக்கிற அனைவரும் இந்த சம்பவத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். முன்பு சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும், தீர்க்க தரிசனத்திலே நிறைவேறக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி தீர்ந்தன. அடுத்து நியாயராசிரியப் சட்டம் மாத்திரமே இருக்கிறது. இது ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, அம்மையார் ரைட்டிங்ஸில் கூட நம்ம பார்க்க முடியும். அம்மையார் என்ன சொல்கிறார்கள் என்றால், நியாயராசிரியப் சட்டம் வரும்பொழுது கிருபையின் காலம் திருச்சபைக்கு முடிவடையும் என்று அம்மையார் சொல்கிறார்கள். அப்போது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு அவர்கள் போதிக்கிற சத்தியம் நியாயராசிரியப் சட்டம் வருகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் விலை உயர்ந்த ஒரு சத்தியம். அது என்ன சத்தியம் என்றால், ஓய்வு நாள் சத்தியம். உலகத்தில் இருக்கிற அனைத்து புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் இந்த சத்தியத்திற்கு விழுந்து போனார்கள். போப் மார்க்கத்தை தழுவி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஞாயிறு ஆசரிப்பில் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தினர் தேவன் பிரித்தெடுத்தார். அவர்கள் விழவில்லை. அவர்கள் இந்த ஓய்வு நாளை தூக்கி பிடிக்கிறார்கள். அனைத்து சபைகளும் விழுந்து போனது. ஆனால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை மாத்திரம் இந்த ஓய்வு நாளை
பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருச்சபை, தீர்க்க தரிசன அடிப்படையில் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு திருச்சபை. இந்த திருச்சபை வேதாகமத்தில் சொல்லப்பட்டுகிற காரியங்களை மாத்திரமே பின்பற்றும். இந்த வேதாகமத்திலிருந்து புறம்பாக வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் கைப்பற்ற மாட்டார்கள், அவர்கள் கை கொள்ள மாட்டார்கள். வேதாகமம் மட்டுமே, வேதாகமம் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் இருந்து மாத்திரமே அவர்களுடைய போதனைகளும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் இருக்கும் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த ஓய்நாள் சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுக்காக 1846 இந்த சத்தியம் நமக்கு வந்தது, ஓய்நாள் சத்தியம். இந்த சத்தியம் வந்த பிற்பாடு தேவன் பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு கொடுத்து உலகம் முழுவதுமாக இந்த ஓய்நாள் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை தெரிந்து கொண்டார். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட திருச்சபையிலே அநேகம் பேர் ஓய்வு நாளை கை கொள்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் விழுந்து போவார்கள் என்று இந்த தானியேல் 11:41 நமக்கு சொல்லுகிறது. இதை நம்ம மறுபடியுமாக வாசிக்கலாம். தானியேல் 11:41 நான் மறுபடியுமாக வாசிக்கிறேன். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அவன் பேப்பசி, வடதிசை ராஜா. பேப்பசி போப் மார்க்கம். சிங்காரமான தேசம் அமெரிக்கா என்று நாம் படித்தோம். அவன் சிங்காரமான தேசத்தில் வருவான். போப் மார்க்கம் சிங்காரமான தேசத்தை கைப்பற்றும். அமெரிக்காவை கைப்பற்றும் பொழுது நியாய ஆசரிப்பு சட்டம் வரும். அப்படி நியாய ஆசரிப்பு சட்டம் வரும் பொழுது அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். இந்த அநேக தேசங்கள் தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலே அநேகர் விழுந்து போவார்கள். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். ஒரு கூட்டத்தினர் தப்பி போகிறார்கள், ஒருவர் விழுகிறார்கள். இவர்கள் விழுகிறதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு அதுதான் நம்ம படிக்க இருக்கிறோம். நியாயராசரிப்பு சட்டம் பகுதி 2 ஏன் திருச்சபை விழுகிறது, ஏன் நியாயராசரிப்பு சட்டம் வரும்பொழுது அவர்களால் நிற்க முடியவில்லை, அந்த டெஸ்ட், அந்த பரீட்சைக்கு அவர்களால் நிற்க முடியவில்லை, இதற்கான காரணம் என்னவென்று இன்னைக்கு ஆராய இருக்கிறோம். அநேகர் சபையிலே ஓய்வு நாளை அனுசரிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் இந்த மிருகத்தின் முத்திரையை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இது ஏன் என்று நாம் படிக்க இருக்கிறோம். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 5 for the church. When the degree goes forth and the stamp is impressed, their character will remain pure and spotless for eternity. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. when the degree goes forth, எப்பொழுது அந்த அறிக்கை வெளிவருமோ, எப்பொழுது நியாய ஆசரிப்பு சட்டம் வருமோ, the stamp is impressed. the stamp is impressed என்றால் தேவனுடைய முத்திரையை பெற்ற நபர்கள் their characters will remain pure and spotless for eternity. அவர்களுடைய குணாதிசயம் மாறாது. ஒரு முறை தேவனுடைய முத்திரையை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்றால் நியாயராசரிப்பு சட்டம் வரும் பொழுது அதுக்கப்புறம் அவர்களுடைய குணாதிசயம் மாறாது. அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெளிவாக நமக்கு புரிய வருகிறது, நியாயராசரிப்பு சட்டம் வரும் பொழுது கிருபையின் காலம் முடிவடைகிறது. அப்பொழுது கிருபையின் காலம் முடிவடையும் பொழுது நீதிமான் நீதிமானாகவே இருப்பான், துன்மார்க்கன் துன்மார்க்கனாகவே இருப்பான். அப்படி என்றால் யாரெல்லாம் தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த மிருகத்தினுடைய முத்திரையை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். அநேகர் என்ன சொல்கிறார்கள் என்றால் சபையிலே நியாயராசரிப்பு சட்டம் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும், நியாயராசரிப்பு சட்டம் வரும் பொழுது நாம் நம்மளை தயார்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அதிலே நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த காரியத்தில் டிசிஷன், தீர்மானம் எப்பொழுது எடுக்கப்படும் என்றால் இதற்கு நியாயராசரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாகவே தீர்மானம் எடுக்கப்பட்டுவிடும். யாரெல்லாம் தேவனுடையவர்கள், யாரெல்லாம் பிசாசனுடையவர்கள், யாரெல்லாம் விழப்போகிறார்கள் என்று நியாயராசரிப்பு சட்டம் வரும் பொழுதே இது நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ நியாயராசரிப்பு சட்டம் வரும் பொழுது நாம் நியாயராசரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாக எடுத்த தீர்மானத்திலே
நம்முடைய குணாதிசயத்தை நாம் கிறிஸ்துவின் குணாதிசயமாக மாற்றிக்கொண்டோமோ இல்லையா என்பது மாத்திரமே நியாயராசிரிப்பு அப்பொழுது நமக்கு தெரிய வரும். தானியேலும் அவனை சேர்ந்த நண்பர்களும் அவர்கள் எப்பொழுது தீர்மானம் எடுத்தார்கள் என்றால், சிலை நிறுத்தப்படுவதற்கு முன்பதாகவே அவர்கள் தீர்மானம் எடுத்து விட்டார்கள். அவர்கள் சிலை நிறுத்திவிட்ட பிற்பாடு நாங்கள் இனிமேல் இருப்போம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் பாபிலோனில் சென்ற காலம் முதற்கொண்டு அவர்கள் தயாராகவே இருந்து தீர்மானம், தேவனை விட்டு அவர்கள் விலகாமல் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அந்த அந்த பரீட்சைக்கு அவர்கள் நின்றார்கள் என்று நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. அநேகர் விழுவார்கள். சபையிலே அநேகர் விழுகிறதுக்கான காரணம் என்ன? அநேக ஸ்காலர்ஸ் சபையில் இருக்கிறார்கள், அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், தியாலஜியன்ஸ், வேத வல்லுநர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஏன் விழுகிறார்கள்? இவர்கள் விழுகைக்கு காரணம் என்னவென்று நமக்கு 10 கன்னிகைகள் உவமை நமக்கு விளக்குகிறது. இந்த 10 கன்னிகை உவமை நாம் அனைவருக்கும் தெரியும். மத்தேயு 25வது அதிகாரத்திற்கு நாம் செல்வோம். மத்தேயு 25. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. 10 கன்னிகைகள் மணவாளனை நோக்கி செல்கிறார்கள். தங்கள் கைகளில் தீவெட்டிகள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், இவர்கள் இருவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த உவமை அநேக முறை நாம் படித்திருக்கிறோம். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த உவமையிலே 2 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் இருவருக்குமே என்ன முதலாவது இவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்றால், இங்கே பாருங்கள் 3வது வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. அப்போ தீவெட்டி ஒன்று, எண்ணெய் இருக்கிறது. 2 காரியங்கள். தீவெட்டி எண்ணத்தை குறிக்கிறது, எண்ணெய் எண்ணத்தை குறிக்கிறது. இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். யோவான் 1 ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த வசனத்தில் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலியமாய் உண்டாயின. கிருபை ஒரு பக்கம், சத்தியம் ஒரு பக்கம். தீவெட்டிகளை அவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். அப்போ புத்தியுள்ள கன்னிகைகள் இந்த தீவெட்டிகளை பிடித்து கொண்டு செல்கிறார்கள் என்றால், அவர்கள் சத்தியம், உண்மை, சத்தியத்தை அவர்கள் தீவெட்டிகளாக பிடித்து கொண்டு போகிறார்கள். சத்தியம் என்பது வெளிச்சத்தை குறிக்கிறது. அந்த வெளிச்சத்தை அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். எண்ணெய் என்பது இந்த கண்டெக்ஸ்டில் கிருபை, தேவனுடைய கிருபை, கிரேஸ், தேவனுடைய கிருபை. ஒரு பக்கம் சத்தியம், ஒரு பக்கம் கிருபை. இந்த 2ஐயும் அவர்கள் பிடித்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன ஆனது என்றால், இவர்கள் எண்ணத்தை கொண்டு செல்லவில்லை என்றால், எண்ணெயை கொண்டு செல்லவில்லை, கிருபையை கொண்டு செல்லவில்லை. ஒரு குறுகிய காலம் வரைக்கும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எண்ணெயை கொண்டு சென்றார்கள். ஆனால் ஏன் அந்த நேரம் வரும் பொழுது அவர்களிடம் எண்ணெய் காணப்படவில்லை. அதனால் அவர்களுடைய தீவெட்டிகள் எரியவில்லை. இது என்ன காரணம் என்று நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த சத்தியம் அப்புறம் கிருபை, இந்த 2ம் வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே அநேக முறை பவுல் அப்போஸ்தலர்கள் உபயோகிக்கிறார்கள். கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும். இந்த கிருபையும் சத்தியமும் என்னவென்றால், தேவன் இந்த கிருபையும் சத்தியத்தையும் வைத்து தன்னுடைய குணாதிசயத்தை பூமியில் இருக்கிற தன்னுடைய பிரஜைகளிடம் அவர் அதை உருவாக்குகிறார். எனக்கு சத்தியம் இருக்க வேண்டும், கிருபை இருக்க வேண்டும். இது எப்படி நடக்கிறது என்றால், எண்ணெய் இருந்தால் ஒழிய அந்த வெளிச்சம், அந்த தீபம் எரியாது. அப்போ கிருபை இருந்தால் ஒழிய அந்த சத்தியத்திற்கு பரிசுத்தமாக்குகிற வல்லமை இருக்காது. என்னிடம் சத்தியம் இருக்கிறது, அந்த சத்தியத்திற்கு வல்லமை இருக்கிறதா என்பது கிருபையினால் எனக்கு தெரிய வரும். தேவனுடைய கிருபை இல்லாத பட்சத்திலே அது அந்த சத்தியம் நம்மிடம் இருந்தால் கூட, ஓய்நாள் சத்தியம், மிகப்பெரிய சத்தியம் நம்மிடம் இருந்தால் கூட, அது பரிசுத்தமாக்கிற அந்த வல்லமையுடைய ஒரு சத்தியமாக அது இருக்காது. மத்தேயு 25 இந்த
5-8 நாம் வாசிப்போம். இவர்கள் செய்கிற தவறு என்னவென்று பாருங்கள். நடுராத்திரியிலே மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். 5வது வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். தேவன் சபைக்கு 1840 1844 வரைக்கும் மிகப்பெரிய சத்தியத்தை கொடுத்தார். அந்த சத்தியத்தை வாங்கினவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அனைவருமே தூங்கிவிட்டார்கள். எப்பொழுது தூங்கினார்கள்? நம்முடைய காலத்தில். ஏன்னா வில்லியம் மில்லர் அவர் ஒரு முறை சத்தியங்களை போதித்தார். அம்மையார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த 10 கன்னிகை உவமை ஒரு முறை மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலத்தில் தொடங்கினது, நடந்தது. அது மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார்கள். நம்முடைய காலகட்டத்திலே தேவன் சபைக்கு கொடுத்த வெளிச்சத்தை மறந்து நாம் எப்பொழுது தூங்கினோம் என்றால் 1863 ஆண்டு. 1863 ஆண்டு நாம் தேவன் சபைக்கு கொடுத்த இந்த அஸ்திபார சார்ட்ஸ், இது இரண்டையும் நாம் விட்டுவிட்டு நாம் சொந்தமாக ஒரு சார்ட் செய்தோம். அதன் வழியாக நாம் தூங்கிவிட்டோம். தீர்க்க தரிசனத்தை விட்டு புதிதாக ஒரு வழியை தெரிந்து கொண்டு நாம் தூங்கிவிட்டோம். இப்போது வசனம் 6, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தூங்கிக் கொண்டு இருக்கிறப்ப ஒரு சத்தம் வருகிறது. நடுராத்திரியிலே ஒரு சத்தம் வருகிறது. அப்போ மிட் நைட் கிரை, இதுதான் மிட் நைட் கிரை. நடுராத்திரியிலே ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்திற்கு அனைவருமே விழித்து கொண்டார்கள். யார்? அங்கே இருக்கிற 2 வகுப்பினர்களும், புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் அவர்கள் விழித்து கொண்டார்கள். இந்த சத்தம் எப்பொழுது வருகிறது? இந்த சத்தம் என்றால் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். தேவன் சபைக்கு இந்த 2 காரியங்களை கொடுத்திருக்கிறார். வெளிச்சம், இந்த சத்தியம், கிருபை என்ற காரியம். இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அவர்களிடம் காணப்பட்ட இந்த விஷயம் என்னவென்றால் நடுராத்திரியில் இந்த சத்தம் வரும் பொழுது அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளவில்லை. ஒரு வகுப்பினர்கள் இந்த கிருபையும் சத்தியத்தையும் வைத்துக்கொண்டு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். நடுராத்திரியின் சத்தம் செய்தி வந்தப்ப அதை நிராகரித்தவர்கள், தங்களை கிறிஸ்துவுடைய குணாதிசயமாக தங்களை மாற்றிக்கொள்ளாதவர்கள், அவர்கள் இதை நிராகரித்தார்கள். இப்படி செய்கிறவர்கள் தான் புத்தி இல்லாதவர்கள். இது அம்மையார் எழுதுறாங்க பாருங்க. ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், October 17, 1895. Character is revealed by a crisis. குணாதிசயம் எப்பொழுது வெளிப்பட வேண்டுமால் ஒரு கிரைசிஸ், ஒரு ஆபத்து ஏதாச்சும் வரும்பொழுதுதான் குணாதிசயம் வெளிப்படும். அப்போ நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது என்ன வெளிப்படுத்தப்படும் என்றால் நம்முடைய குணாதிசயம், நாம் என்ன குணத்தை வைத்திருக்கிறோம் என்பது அப்பொழுது வெளிப்படும். When the earnest voice proclaimed at midnight, behold the bridegroom cometh, go ye out to meet him. The sleeping virgins arose from their slumbers, and it was seen who had made preparation for the event. இங்கே நடுராத்திரியின் சத்தம் வருகிறது. இந்த நடுராத்திரியின் சத்தம் ஜனங்களை எழுப்புகிறது. தூங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள், சபையில் இருக்கிற ஜனங்களை எழுப்புகிறது. 1863 சபை தூங்க ஆரம்பித்தது. எப்பொழுது எழுந்திருந்தது? 1989. அதுதான் நம்மளுடைய தலைப்பு. 1989 இந்த இழந்து போன சத்தியங்களை மறுபடியுமாக தேவன் சபை கொடுக்க ஆரம்பித்தார். இதுதான் நடுராத்திரியின் சத்தம். நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். 2 செய்திகள் உலகத்திற்கு கொடுக்கப்பட இருக்கிறது. ஒன்று நடுராத்திரியின் சத்தம், உரத்த சத்தம். நடுராத்திரியின் சத்தம் யாருக்கு மட்டுமே? சபைக்கு மட்டுமே. தூங்கி கொண்டிருக்கிற இந்த கன்னிகைகள் சபைக்கு ஒப்பாக இருக்கிறது. சபைக்கு மாத்திரமே இந்த ஹேபகுக் 2 டேபிள்ஸ் வழியாக சத்தியங்கள் முதலாவது செல்கிறது. இந்த சத்தியங்களை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, இதை கவனித்து தங்களை தயார்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் புத்தியுள்ளவர்கள். அதுக்கப்புறம் அவர்களை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார்? உரத்த சத்தத்தை உலகிற்கு அறிவிக்க போகிறார். அப்போ நடுராத்திரியின் சத்தம் வரும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? இங்கே ஒரு வார்த்தை, ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஈவெண்ட். கடைசியில் ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஈவெண்ட். யாரெல்லாம் இந்த நடுராத்திரியின் சத்தம் செய்தி வருகிறதோ, இந்த செய்தி கொடுக்கப்படுகிறோ, அந்த காலத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் யாரெல்லாம் அதை கேட்டு தங்களை தயார்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் புத்தியுள்ளவர்கள். அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் நியாயராசிரிப்பு சட்டம் வரும் பொழுது அவர்கள் விழாமல் நிற்பார்கள். அநேகர்
என்ன செய்வார்கள் என்றால், நியாயப்பிரமாண சட்டம் வந்த பிற்பாடு அவர்கள் நம்மளை தயார்படுத்தி கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் அது டூ லேட், அது ரொம்ப அவர்கள் லேட்டாக இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1863 தூங்க ஆரம்பித்த சபை 1989 இழந்து போன சத்தியம் மறுபடியும் வந்தது. அப்போ நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மிட் நைட் கிரை, நடுராத்திரின் சத்தம் என்னவென்றால், இந்த ஹேபகுக் 2 tables, இழந்து போன சத்தியத்தை கொண்டு தான் தேவன் மறுபடியும் அதை கொடுத்து சபையை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த 2 கன்னிகைகளுக்கும் இந்த செய்தி வருகிறது. இதை நம்ம ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். Both parties were taken unawares, but one was prepared for the emergency and other was found without preparation. 2 வகுப்பினர்களுக்குமே இந்த செய்தி வருகிறது. ஆனால் ஒருவர் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். எப்பொழுது? எமர்ஜென்சி, ஒரு ஆபத்தில், ஒரு அவசரத்தில், நியாயப்பிரமாண சட்டம் வருகிறது என்கிற ஒரு அவசர செய்தி வருகிறது. அந்த செய்தி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வகுப்பினர்கள் என்ன ஆனது? ஃபவுண்ட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன், அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளவில்லை. கேரக்டர் இஸ் ரிவீல்டு பை சர்க்கம்ஸ்டான்சஸ். நம்மளுடைய சுற்றி நடக்கிற சம்பவங்கள் நம்மளுடைய குணாதிசயங்களை காண்பிக்கும். அப்போது நியாயப்பிரமாண சட்டம் வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய பரீட்சை என்று அம்மையார் சொல்லியிருக்கிறார்கள். அது நம்முடைய குணாதிசயம், நாம் சத்தியத்திற்காக நிற்கிறோமா இல்லையா என்பதை நமக்கு வெளிப்படுத்தவே முடியும். அங்கே என்னால் தேர்வு செய்ய முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாண சட்டம் வருவதற்கு முன்பதாகவே நான் என்னுடைய குணாதிசயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எமர்ஜென்சிஸ் பிரிங் அவுட் த ட்ரூ மென்டல் ஆஃப் கேரக்டர்ஸ். இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலே உண்மையான மனநிலை என்ன, உண்மையான குணாதிசயம் என்னவென்று தெரிய வரும். இட் வில் பி மேட் மேனிஃபெஸ்ட் வெதர் ஆர் நாட் த சோல் இஸ் சஸ்டெயின்ட் பை கிரேஸ், வெதர் தேர் இஸ் ஆயில் இன் த வெசல் வித்தின் த லேம்ப். இங்கே முக்கியமானது 2 காரியங்கள் அந்த புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்களிடம் காணப்படுகிற விஷயம் நாம் படித்தோம். ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். இங்கே தெளிவாக நாம் பார்க்கிறோம், இட் வில் பி மேட் மேனிஃபெஸ்ட் வெதர் ஆர் நாட் த சோல் இஸ் சஸ்டெயின்ட் பை கிரேஸ். அவர்களிடம் சத்தியம் இருந்தது, ஆனால் அந்த சத்தியம் தேவனுடைய கிருபையினாலே பலப்படுத்தப்பட்டதா என்பதே கேள்வி. அதனால் தான் நீங்கள் வெதர் தேர் இஸ் ஆயில் இன் த வெசல் இன் த லேம்ப், அவர்களிடம் என்ன இல்லை என்பது, அவர்களிடம் சத்தியம் இருக்கிறது, ஆனால் அவர்களிடம் தேவனுடைய கிருபை அவர்கள் போக்கடித்தார்கள். இங்கே அவர்கள் இந்த எண்ணெய் என்பது தேவன் குடிக்கிற அந்த சத்தியம், அது பரிசுத்தமாகிற வல்லமைக்குரிய சத்தியம், அது தேவனுடைய கிருபையினாலே அந்த சத்தியம் பலப்படுகிறது. அந்த சத்தியத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் உதாசீனப்படுத்தினதுனாலே என்ன ஆகிறது என்றால், இங்கே அவர்கள் இந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்வார்? புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அநேகரிடம் 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அநேகர் நிராகரிக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் இந்த எண்ணெய் இன்னும் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தேவன் தம்முடைய கிருபையினாலே இன்னும் இந்த கிருபையை அவர் கூட்டிக் கொண்டிருக்கிறாரோ, அவர்கள் அனைவருமே இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அநேகர் என்ன கேள்வி கேட்பார்கள் என்றால், இந்த சத்தியம் 2520 என்கிற இந்த சத்தியம், இந்த தீர்க்க தரிசனம் சால்வேஷனலா, இது ரட்சிக்குமா, என்னை ரட்சிக்குமா என்று கேட்கிறார்கள். ஆனால் கேள்வி அது கிடையாது. ஒரு மனிதர், சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒரு மனிதர் அனைத்து ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கொடுத்த சத்தியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒவ்வொருவரும் அதை விட்டு வழிவிலகக்கூடாது என்று நினைப்பார்கள். அப்போ இங்கே அந்த சத்தியம் தேவன் சபைக்கு கொடுத்தார், அதை விட்டுவிட்ட மறுபடியும் கொடுக்கிறார். இன்னும் தேவன் கிருபையை சபை கொடுத்து கொண்டு வருகிறார். யாரெல்லாம் தேவனுடைய கிருபை இன்னும் அவர்கள் மேல் வேலை செய்கிறதோ அவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். டெஸ்டிங் டைம்ஸ் கம்ஸ் டு ஆல். டெஸ்டிங் டைம், தேவன் பரிசோதிக்கிற காலம் அனைவருக்கும் வரும். இந்த டெஸ்டிங் டைம் என்றால் நம்முடைய செவன்த் டே அட்வென்டிஸ்ட்க்கு எப்பொழுது டெஸ்டிங் டைம்? 2001 செப்டம்பர். ட்வின் டவர் ஃபால், இந்த இரட்டை கோபுரங்கள் விழும் பொழுது இது தேவனுடைய சபைக்கு ஒரு அடையாளம், அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் என்று நாம் படித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்த்தோம். யாரெல்லாம் இதை காண்கிறார்களோ உலகத்தின் முடிவு
மிக சீக்கிரமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு டெஸ்டிங் டைம். இதுக்கப்புறம் 2001 அப்புறம் அம்மையார் கேட்கிற கேள்வி, ஹவு டு வி கண்டக்ட் ஆர் செல்ஃப் அண்டர் த டெஸ்ட் அண்ட் ப்ரூவிங் ஆஃப் காட்? நாம் எப்படி நம்மை காண்பிக்கிறோம், நாம் எப்படி தேவனுக்கு முன்பதாக நாம் அந்த பரீட்சையில் நிற்கிறோம்? டு அவர் லேம்ப்ஸ் கோ அவுட்? இங்கே அம்மையார் கேட்கிற கேள்வி, டு அவர் லேம்ப்ஸ், நம்முடைய தீவெட்டிகள் அணைந்து போய்விட்டதா? ஏன் அம்மையார் இதை கேட்டார்கள் என்றால் 1840 44 வரைக்கும் நமக்கு இந்த செய்திகள் கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய சத்தியம் சபைக்கு கொடுக்கப்பட்டது. இது இன்னும் உங்களிடம் இருக்கிறதா? Or do we still keep them burning? Are we prepared for the emergency by our connection with Him who is full of grace and truth? நாம் இன்னும் தேவனோடு, கிறிஸ்துவோடைய குணாதிசயத்தோடு நாம் இன்னும் இருக்கிறோமா? கிறிஸ்து கொடுத்த அந்த சத்தியத்தோடும் அந்த கிருபையோடும் இன்னும் நாம் கனெக்ஷனில், உறவோடு இருக்கிறோமா என்று அம்மையார் கேட்கிறார். கிரேஸ் அண்ட் ட்ரூத். என்னிடம் கிருபை இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து என்னிடம் இல்லை, என்னிடம் சத்தியம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து இல்லை. அப்போ இந்த இரண்டும் எனக்கு வேண்டும். தேவன் கொடுத்த சத்தியம் மாத்திரம் என்னிடம் இருக்கிறது, அது கிருபை இல்லை என்றால், அதை நாம் போக்கடித்தோம் என்றால், இந்த கிருபையை நாம் போக்கடித்தோம் என்றால் அதுக்குரிய அர்த்தம் என்றவென்றால் நமக்கு சத்தியம் நம்முடைய மைண்டில் ஒரு இன்டெலெக்சுவல் இன்ஃபர்மேஷனாக மாத்திரமே அது இருக்கிறது. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு வல்லமையாக அந்த சத்தியம் இன்னும் மாறவில்லை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சத்தியம் நம்மிடம் இருக்கிற சத்தியம் உண்மை என்று நாம் எப்படி தெரிய வரும் என்றால், நம்முடைய குணாதிசயம் கிறிஸ்துவுடைய குணாதிசயமாக இது மாறும். அப்போது கிருபை, சத்தியம் இது இரண்டும் சேர்ந்து பணி செய்ய வேண்டும். நியாயராசிரியர் சட்டம் வந்த பிற்பாடு இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு எண்ணெய் இருக்காது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவர்கள் இந்த ட்ரூத் அண்ட் கிரேஸ், இந்த இரண்டு வைத்து, சத்தியம் கிருபை, இது இரண்டும் தான் குணாதிசயத்தை உண்டாக்கும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களிடம் அந்த கிருபை இல்லாததினாலே இவர்களால் அந்த குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்கள் அந்த புத்தியுள்ளவர்களிடம் போய் அவர்களுக்கு என்ன கேட்கிறார்கள் என்று நாம் வாசிப்போம். வசனம் 9. புத்தி இல்லாதவர்கள், வசனம் 8, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். இப்போ இவர்கள் சென்று, எங்களுக்கு உங்களுடைய தேவன் கொடுத்த கிருபையில் கொஞ்சம் கிருபை எங்களுக்கு தாங்க, நாங்கள் எங்களுடைய கிருபையை போக்கடித்து விட்டோம், உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய குணாதிசயத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த குணாதிசயம் இன்னொருத்தருக்கு கொடுத்து மாற்ற முடியாது. அப்போ வசனம் 9, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவர்களுடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இங்கே ஆயத்தமானவர்கள் உட்பிரவேசித்தார்கள். யார் ஆயத்தமானவர்கள்? இந்த செய்தி, மிட் நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ, தேவன் அவர்களுக்கு அதிக வெளிச்சம், அதிக தீர்க்க தரிசன வெளிச்சம், இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ், இன்க்ரீஸ் ஆஃப் ப்ராஃபட்டிக்கல் நாலேஜ், இந்த சத்தியங்கள் மூலியமாக தேவன் அதிக அறிவை ஜனங்களுக்கு கொடுத்து தங்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்கள், அப்பொழுது நியாயராசி சட்டம் அந்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் இப்பொழுது எங்களை தயார்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அநேகர் நியாயராசி சட்டம் வந்த பிற்பாடு தங்களை தயார் செய்ய முன்படுவார்கள். ஆனால் கதவு அடைக்கப்படும். கதவு அடைக்கப்பட்டது என்பது நியாயராசி சட்டம் வந்துவிடும். அதுக்கப்புறம் உள்ளே பிரவேசிக்க முடியாது. யூத் இன்ஸ்ட்ரக்டர், January 16, 1896. We are now living in most perilous time, and not one of us should be tardy in seeking preparation for the coming of Christ. நாம் மிக குறுகிய காலத்தில் இருக்கிறோம், மிக கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இருக்கிற யாருமே டார்டி என்கிற வார்த்தை என்பது, நாம் மெதுவாக இருக்கக்கூடாது, நாம் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். லெட் நன் ஃபாலோ த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபூலிஷ் வர்ஜின்ஸ். யாருமே இந்த ஃபூலிஷ் வர்ஜின், புத்தி இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டாம். அவர்களுடைய
எக்ஸாம்பிளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அண்ட் திங்க் தட் இட் வில் பி சேஃப் டு வெயிட் அண்டில் த கிரைசிஸ் கம்ஸ். நியாயராசிரி சட்டம் வரும்பொழுது நான் காத்திருப்பேன், அதுக்கப்புறம் என்னை தயார்படுத்தி கொள்வேன் என்று புத்தி இல்லாத கன்னிகைகள் மாதிரி சொல்லாதீங்க என்று தெளிவாக இங்கே எழுதுகிறார்கள். And think that it will be safe to wait until the crisis comes before gaining a preparation of character to stand in that time. நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாகவே இந்த குணாதிசயத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், தேவனிடமிருந்து அதை வாங்கி கொள்கிறவர்கள், அவர்கள் புத்தியுள்ளவர்கள். ஆனால் நியாயராசிரிப்பு சட்டம் வந்த பிற்பாடு நான் என்னை தயார்படுத்தி கொள்வேன் என்று சொல்கிறவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க என்று இங்கே எழுதுகிறார்கள். இப்போ இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால், உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் யூதர்கள் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த ரோமன் அப்ரெஷன், இந்த ரோமர் அவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு ராஜாவாக அவர் வருவார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் அப்படி வரவில்லை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில். அதனால் அவர்கள் ஏமாந்து போனார்கள். இங்கே தீர்க்க தரிசனத்தில் அவர்கள் விழுந்து போனார்கள். நம்முடைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் என்னவென்றால், பின்மாறி. இப்பொழுது சபை எதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்றால், பின்மாரியின் அனுபவத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த பின்மாரியின் அனுபவம் சபைக்கு வரும் பொழுது அது சபையில் இருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்திவிட்ட பிற்பாடு அவர்கள் முழுமையாக ஒரு மேஜிக்காக இது சொல்லப்படுகிறது. மேஜிக்கல் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மேஜிக்காக இது தங்களுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பிஃபோர் லேட்டர் ரெயின் கம்ஸ் ப்ரொபேஷன் க்ளோசஸ். இங்கே பின்மாரின் வருவதற்கு முன்பதாகவே சபைக்கு கிருபையின் காலம் முடிவடைகிறது. இதுதான் சத்தியம். ஆனால் தவறான முறையில் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் என்னவென்றால், யாரெல்லாம் தங்களுடைய குணாதிசயங்களை கிறிஸ்துவின் குணாதிசயமாக தாங்கள் மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பின்மாரின் அனுபவம் கொடுக்கப்படும். இட் வில் பி டூ லேட் டு சீக் ஃபார் ரைச்சஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் when the guests are called in and examined. Now is the time to put on the righteousness of Christ, the wedding garment that will fit you to enter into the marriage supper of the Lamb. யாரெல்லாம் நியாயராசிரிப்பு சட்டம் வர வரைக்கும் காத்திருக்கிறார்களோ அது கிறிஸ்துவனுடைய அந்த நீதியை பெறுகிறதற்கு, கல்யாண விருந்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தேவன் நியமித்த வஸ்திரம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய நீதியை நாம் உடையவர்களாக இருக்கும். கிறிஸ்துவனுடைய நீதி அவருடைய குணாதிசயம், அந்த குணாதிசயம் நம்மிடம் இருக்க வேண்டும். இது கல்யாண விருந்துக்கு பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே இது நமக்கு இருக்க வேண்டும். இந்த பேரபிள், இந்த ஊமையிலே the foolish virgins are represented as begging for oil and failing to receive it at their request. This is symbolic of those who have not prepared themselves by developing character to stand in a time of crisis. யாரெல்லாம் இந்த எண்ணெய்க்காக அந்த புத்தியுள்ளவர்களிடம் சென்று அவர்கள் கெஞ்சினார்களோ அது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் யாருமே நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாக தங்களுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்களிடம் சத்தியம் இருந்தது என்று சொல்லிக் கொண்டார்கள், சத்தியத்தை போதித்தார்கள். ஆனால் அந்த சத்தியம் அவர்களை பரிசுத்தப்படுத்தவில்லை. கிரேஸ், அவர்களிடம் எண்ணெய் இல்லை, கிருபை இல்லை. இந்த கிருபையை அவர்கள் எப்படி போக்கடித்தார்கள் என்றால், 1863 இந்த சத்தியங்கள் தேவன் கொடுத்தார், அதை நிராகரித்தார்கள். சத்தியத்தை நிராகரிக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால் கிருபையை போக்கடிக்கிறேன். அப்போது சபையானது கிருபையை போக்கடித்தது. ஹாபகுக் 2 டேபிள்ஸ் மூலியமாக அவர்கள் கிருபையை அவர்கள் போக்கடித்தார்கள். ஆனால் இங்கே யாக்கோபு 4:6 ஏன் அவர்களால் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். யாக்கோபு 4:6 என்ன வருகிறது அவருடைய இருதயத்தில் என்று பார்ப்போம். யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. யார்? தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் பெருமையுள்ளவர்களுக்கு, ப்ரைட், செல்ஃப் எக்ஸால்டேஷன். ஏன் சபை இந்த காரியங்களை நிராகரிக்கிறது என்றால், யூதர்கள் எப்படி தங்களிடம்
நியாயப்பிரமாணம் இருந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்களோ, அவருடைய கிருபையை நிராகரித்தார்களோ, அதே மாதிரி இப்பொழுது சபை என்ன செய்கிறது என்றால் சத்தியத்தை நிராகரிக்கிறது. சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நிராகரிக்கிறார்கள்? ப்ரைட். நாம் ப்ரைட் என்பது சபையில் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு போதகர் சொன்னால், படித்தவர்கள் சொன்னால், பிஹெச்டி முடித்தவர்கள் சொன்னால், இல்லை ஸ்காலர்ஸ், தியாலஜியன்ஸ் அவர்கள் எழுதின புஸ்தகத்தை வாசிக்கிறோம். அவர்கள் சொல்கிற அந்த சர்மன்ஸ், அந்த செய்திகளை கேட்டு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ அவர்களுக்கு போய் நம் சத்தியம் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு இந்த ப்ரைட், பெருமை வந்து விடுகிறது. எனக்கு தெரியாத ஒரு சத்தியம் இருக்கிறதா, வேதாகமத்தில் இல்லாத ஒரு சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு காட்டுகிறீர்களா என்ற ஒரு பெருமை வந்து விடுகிறது. அப்போது அந்த யாரெல்லாம் அப்படி அந்த பெருமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவர்கள் இந்த கிருபையின் மூலமாக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு நபர் இந்த கிருபையை போக்கடிக்கிறார்களோ அவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிற சத்தியம், பிளெயின் ட்ரூத், தேவன் சத்தியத்தை மிக பிளெயினாக தெளிவாக வைத்திருக்கிறார். எளிமையான முறையில் புரிந்து கொள்வதற்கு அந்த எளிமையான முறை கூட கடினமானதாக மாறிவிடும். 2520 என்கிற தீர்க்க தரிசனம் வேதாகம் முழுவதுமாக காணப்படுகிறது. பிளெயின் ட்ரூத், அம்மையார் பயனீர்ஸ் அனைவருக்குமே தெரிந்த சத்தியம். ஆனால் ஏன் இப்பொழுது இது ஒரு புதிதான சத்தியம், பொய் தீர்க்க தரிசனம் என்று அநேகர் சொல்கிறார்கள் என்றால், கிருபை அவர்கள் போக்கடித்தார்கள். 1863 போக்கடித்தார்கள். அப்போ எனக்கு வரலாறுல என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்றால், நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு எப்படி இருக்கும் என்றால், எனக்கு அது ஒரு புதிய விஷயமாக இருக்குது, பொய் சத்தியமாக எனக்கு காணப்படும். இதெல்லாம் ஏன் நடக்குது என்றால், தேவனுடைய கிருபையை போக்கடித்த காரணத்தினாலே. அப்போது சொந்த ஞானம், மனுஷ ஞானத்தை அவர்கள் தேடுகிறார்கள். அநேகர் இந்த சத்தியத்தை நிராகரிக்கிறவர்கள் மனுஷ ஞானத்தை அவர்கள் தேடுகிறார்கள். 1863 என்ன ஆனது என்றால், சபை லவோதிக்கேய சபையாக பூர்ணமாக மாறிவிட்டது. அப்பொழுது அவர்கள் சத்தியத்தை விட்டுவிட்டார்கள். தேவன் மறுபடியுமாக என்ன செய்தார் என்றால், கிருபை நிமித்தமாக மறுபடியுமாக சத்தியத்தை கொடுத்தார். 1888 மினியாபோலிஸ் என்கிற அந்த நகரத்திலே தேவன் 2 நபர்களை கொண்டு சத்தியங்களை சொன்னார், சபைக்கு சொன்னார். அப்பொழுது எலன் ஒயிட் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அந்த சத்தியத்தை சபை அப்பொழுது அங்கீகரித்திருந்ததால் இயேசு கிறிஸ்து அப்பொழுதே வந்திருப்பார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். சபை அதை நிராகரிக்கும் பொழுது, சபையில் இருக்கிற அதிகாரிகள் அதை நிராகரிக்கும் போது அம்மையார் வருத்தத்தோடு கண்ணீரோடு எழுந்து செல்ல அவர்கள் முன் நின்ற பொழுது, தேவ தூதன், நீ செல்லாதே, இங்கே அமரு, இதை நீ எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். அனைத்து 7 அட்வென்டிஸ்டுக்கும் தெரியும், 1888 மினியாபோலிஸ் அங்கே சத்தியம் கொடுக்கப்பட்டது. என்ன சத்தியம்? ரைச்சஸ்னஸ் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிற இந்த சத்தியம், விசுவாசத்தின் மூலமாக வருகிற நீதி. இந்த சத்தியம் தேவன் சபை கொடுத்தார். அதை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். மறுபடியுமாக இப்பொழுது 1989 சபைக்கு இப்பொழுது செய்தி மறுபடியுமாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். It is as if they should go to their neighbors and say, give me your character or I shall be lost. இது எப்படி இருக்கும் என்றால், தங்களுடைய உறவினர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அவர்கள் போய் என்ன சொல்வார்கள் என்றால், உங்களுடைய குணாதிசயத்தை எங்களுக்கு கொடுங்கள், இல்லாட்டி நாங்கள் இழந்து போவோம். அது எப்பொழுதுமே அது நடக்கக்கூடாத ஒரு காரியம், அது நடக்க முடியாத ஒரு காரியம். Those that were wise could not impart their oil to the flickering lamps of foolish virgins. அவர்களிடம் இந்த புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்களிடம் சத்தியம் இருக்கிறது, ஆனால் அது அணைந்து எரிகிறது. ஏனென்றால் எண்ணெய் கிருபையை அவர்கள் போக்கடித்தார்கள். அப்போ நியாயப்பிரமாண சட்டம் வந்த பிற்பாடு இவர்கள் இந்த சத்தியம், புத்தியுள்ளவர்கள் கொடுத்த இந்த சத்தியம், இந்த ஹாபகுக் 2 டேபிள்ஸ் என்கிற சத்தியத்தை அவர்கள் தேடுவார்கள். ஆனால் அது அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்காது. கேரக்டர் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். குணாதிசயம் எப்பொழுதுமே ஒருவரிடமிருந்து ஒருவர் வாங்கி கொள்ள முடியாது. இட் இஸ் நாட் டு பி பாட் ஆர் சோல்ட். அதை வாங்க முடியாது, அதை விற்க முடியாது. இட் இஸ் டு பி அக்வைர்ட். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவிடம் என்று இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? The Lord has given to every individual an opportunity to obtain a righteous character through the horse of probation. கிருபையின் காலத்திலே இந்த கிறிஸ்துவினுடைய இந்த நீதியான குணத்தை
பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு தனிநபருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு எப்பொழுது கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 1989 நியாயராசிரிப்பு சட்டம் வர வரைக்கும் இந்த கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பட் he has not provided a way by which one human agent may impart to another the character which he has developed by going through hard experience. எப்படி இது கிடைக்கும் என்றால் ஹார்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குணாதிசயம் தேவன் சபைக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அநேக இடரல்கள் அந்த மனிதனுக்கு வரும். அந்த இடரல்களை சவாலை அவர்கள் சந்திக்கும் பொழுது இந்த கடினமான காலங்களிலே தங்களுடைய குணாதிசயத்தை அந்த பிரச்சனையின் துவாரமாக தேவனுக்காக உபத்திரவப்படுகிறதன் மூலியமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய குணாதிசயத்தை கிறிஸ்துவுடைய குணாதிசயமாக அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். அப்போது ஹார்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இந்த நடுராத்திரியின் சத்தம் வந்த பிற்பாடு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கடினமான காலத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிப்பார்கள். அந்த காலத்திலே அவர்கள் நிற்கும் பொழுது தேவன் அந்த குணாதிசயத்தை அவர்களுக்கு கொடுப்பார். பட் த டே இஸ் கம்மிங் and it is close upon us when every phase of character will be revealed by special temptation. அந்த நாள் வருகிறது, அது மிக விரைவாக வருகிறது. நியாயராசிரிப்பு சட்டம் ஒவ்வொரு குணாதிசயமும், நம்மளுடைய இருக்கிற குணாதிசயமும் ஸ்பெஷல் டெம்டேஷன், ஒரு டெம்டேஷன். தேவன் நம்மளை சோதிப்பார். தேவன் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸை வைத்திருப்பார். அந்த காரியங்கள் நம்மை சோதிக்கும், நம்முடைய ஒவ்வொரு குணாதிசயம் சோதிக்கும். நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது நாம் உண்மையான குணாதிசயம் நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த கிருபையின் காலத்திலே நாம் அனைத்தையும், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அனைத்தையும் விட்டு கிறிஸ்துவிடம் சென்றோமா என்பதை அங்கே நாம் வெளிப்படுத்துவோம். Those who remain true to principle, who exercise faith to the end, will be those who have proved true under test and trial during the previous hours of their probation and have formed characters after the likeness of Christ. யாரெல்லாம் கொள்கைக்கு இருக்கிறார்களோ, அநேகர் கற்பனையை கைப்பற்ற வேண்டும், கற்பனை கை கொள்ள வேண்டும் என்று நிற்கிறார்களோ அவர்கள் விழுந்து போய் விடுவார்கள். யாரெல்லாம் அந்த கற்பனையின் பின்பதாக இருக்கிற கொள்கை, தேவன் ஏன் கற்பனை கொடுத்தார், அந்த கற்பனை என்ன, அந்த கற்பனை இந்த ஹாபகுக் 2 டேபிள்ஸை குறிக்கிறது. இந்த வேதம் முழுவதுமாக அவர்கள் புரிந்து கொண்டவர்கள். பிரின்சிபிள், கொள்கை, தேவன் ஏன் கொடுக்கிறார் என்ற அந்த கொள்கையை புரிந்து கொண்டவர்கள், அன்பின் பின்னாடி இருக்கிற கொள்கை, அதை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த ஒவ்வொரு பரீட்சையிலும் அவர்கள் நிற்பார்கள். ஏன் அவர்கள் நிற்பார்கள் என்றால் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை, தேவன் கொடுத்த சத்தியம், தீவெட்டி அப்புறம் எண்ணெய், சத்தியம் கிருபை, இதை போக்கடிக்காமல் அவர்கள் கொடுக்கப்படுகிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வார்கள். இந்த கிருபையின் காலம் முடிவற்ற இந்த பிற்பாடு இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் மறுபடியுமாக இந்த சத்தியங்களை கேட்பார்கள். ஆனால் அந்த சபைக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம் சபையில் விட்டு இப்போ எங்கே போய்விட்டது? வெளியே சென்று விட்டது. இப்பொழுது நடுராத்திரியின் சத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. சபையில் இருக்கிறவர்கள் கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் சபையில் இருக்கிறவர்கள் இந்த 1,44,000 பேர் வெளியே கொண்டு செல்வார்கள். உரத்த சத்தமாக மாறிவிடும். இதே செய்தி உரத்த சத்தமாக மாறிவிடும், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சென்றுவிடும். அப்பொழுது இவர்கள் தேடியும் அதை பெற மாட்டார்கள். யோவான் 8:21 நான் வாசிக்கிறேன். இவர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது. மறுபடியுமாக நியாயராசி சட்டம் வந்த பிற்பாடு கிறிஸ்துவை தேடுவார்கள். கிறிஸ்துவுடைய குணாதிசை பெறுவதற்காக அவரை தேடுவார்கள். அவர் கொடுத்த சத்தியத்தை தேடுவார்கள். ஏன்னா சத்தியம் மூலியமாக தான் பரிசுத்தப்பட முடியும். அதை தேடியும் அவர்கள் தங்கள் பாவங்களிலே சாவார்கள். அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாது. மத்தேயு 25:11-12. பின்பு மற்ற கன்னிகைகளும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்போ அவர்கள் மறுபடியும் இந்த புத்தியில்லாதவர்கள் கதவை தட்டுகிறார்கள். அப்பொழுது மணவாளன் உங்களை நான் அறியேன் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? ஒரு நியாயராசிரிப்பு சட்டம் கதவு அடைக்கப்பட்டது, மறுபடியும் கதவை தட்டுறாங்க. ஆனால் அவர் திறந்து சொல்கிறாரு,
எனக்கு தெரியாதுப்பா, உங்களை நான் அறியேன் என்று சொல்கிறார். இவர்கள் நியாயப்பிரமாண சட்டம் வந்த பிற்பாடு தங்களுடைய குணாதிசயத்தை கிறிஸ்துவின் குணாதிசயமாக மாற்றி கொண்டிருந்தார்களானால் கதவு தட்டும் பொழுது அவர் திறந்து ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் முதல் முறை கதவு அடைக்கப்பட்ட பொழுது மறுபடியும் அவர்கள் என்ன செய்தாலும் குணாதிசயம் மாற்றப்பட முடியாது. அதற்காக தான் இங்கே மணவாளன் உங்களை அறியேன் என்று சொல்கிறார். அவர்கள் உண்மையாகவே அவர்கள் கிறிஸ்துவின் குணத்தை பெற்று வந்திருந்தார்கள் என்றால் அவர் கதவை திறந்து அனுமதிப்பார். ஆனால் அது முடியாத ஒரு காரியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதுதான் சபை கொடுக்கப்படுகிற செய்தி. நியாயப்பிரமாண சட்டம் வரும்பொழுது கிருபையின் காலம் முடிவடையும், அதுக்கப்புறம் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது என்கிற செய்தி. இந்த செய்தி சபைக்கு வருகிறது. 5th பைபிள் கமெண்ட்ரி, SDA Bible Commentary 998. Many of the hearers would seek him too late, having discovered too late that he was Messiah, whom they should have received while they had the opportunity to do so. But the door of mercy would be shut for them. They would seek in vain. இப்பொழுது நாம் படித்ததுதான், கிருபையின் காலம் முடிவடைந்த பிற்பாடு அவர்கள் வீணாக தேவனை தேடுவார்கள். The result would be that they would perish in their sins and would without pardon or forgiveness. அவர்கள் தங்களுடைய பாவங்களே சாவார்கள், அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இருக்காது, மன்னிப்பும் கிடைக்காது. கடைசியாக ஒரு வசனம் வாசித்து முடிப்போம். இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பல வருடங்கள் முன்பதாக தீர்க்கதரிசி என்ன எழுதியிருக்கிறார் என்று எரேமியா 8:20 நாம் வாசிப்போம். அறுப்பு காலம் சென்றது. தேவன் அறுப்பு காலத்தை அறிக்கிறார். அறுப்பு காலம் சென்றது, சபையில் இருக்கிறவர்களை அறிக்கிறார். கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு புரிய வரும். புத்தி இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாண சட்டம் வந்த பிற்பாடு தெள்ள தெளிவாக தெரிய வரும். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்படி என்றால் தேவன் சபைக்கு கொடுக்கிற இந்த சத்தியம், இந்த சத்தியமானது மறுபடியுமாக சபை கொடுக்கப்பட்டு வருகிறது. எப்பொழுது இருந்து? 1989 நியாயப்பிரமாண சட்டம் வர வரைக்கும். இந்த செய்திகளை பெற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமே நியாயப்பிரமாண சட்டத்திலே 144,000 பேராக நிற்பார்கள். இதை ஏற்றுக்கொண்டு இதில் வருகிற துயரத்திலே அவர்கள் நிற்கும் பொழுது தேவன் தங்களுடைய குணாதிசயத்தை, அவர்களுடைய பாவ குணத்தை கிறிஸ்துவனுடைய நீதியின் குணமாக மாற்றுகிறார். ஜெபம் செய்வோம். தகப்பனே, இதோ கிருபையின் காலம் முடிய இருக்கிறது. தகப்பனே, இந்த காலத்திலே எங்களுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்கிறதற்காக சத்தியங்களை கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, தீர்க்க தரிசனத்தில் மூலியமாக எங்களுடைய குணாதிசயத்தை நீர் மாற்றுகிறீர். தகப்பனே, கிறிஸ்துவுடைய குணாதிசயம் பரிபூர்ணமாக எங்களில் வெளிப்பட நீர் சித்தமாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். தகப்பனே, அதற்காக இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இதோ அநேகர் இந்த சத்தியத்தை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறார்கள் பிதாவே. ரட்சிக்கப்பட போகிறவர்கள் சிலர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் பிதாவே. அந்த சிலரில் நாங்கள் ஒருவராக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இந்த சத்தியங்களை நாங்கள் விட்டுவிடாத படிக்கு இதை அனுதினமும் ஆராய்ந்து இரவும் பகலும் எங்களுடைய சிந்தையில் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.